கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ யாரெல்லாம் எஃப்எம்சிஜியில் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நான்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியை அடுத்தடுத்து மேலே தான் போக போகுது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்படி மேலே போகுதுன்னா அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ 53,335 அதோட ஆல் டைம் ஹை. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்கள்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களையும் பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி எஃப்எம்சிஜி அந்த செக்டாரையும் இண்டெக்ஸை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 3 கம்பெனி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எஃப்எம்சிஜி இண்டெக்ஸையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓகே நான் இப்போ நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இண்டெக்ஸை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல மூவ். ஸோ கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ போன வீக் மட்டும் ஒரு நல்ல மூவ், ஒரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ எனக்கு கேட்டால் இந்த இது வந்து ஒரு ரீடெஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர ஒரு கரெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எவ்ரி மார்னிங் 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்ஸை வந்து பார்த்துருவோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கணும். ஸோ இதை மறுபடியும் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் நான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக இந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ்எல் வந்து பெரிய லெவலில் நமக்கு கொடுக்க தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 1200 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 1350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி அதாவது பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் ஹெச்டிஎஃப்சியை நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ ஏன்னா நேற்று வீடியோலேயே கொடுத்துருந்தோம். நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள் நிஃப்டி பேங்க்கில். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம்ன்றத நாளைக்கு கூட நம்ம அதை என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 1200 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு எவ்வளோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஸ்டாக்ஸுக்காக பார்த்துருவோம். நம்ம எஃப்எம்சிஜி செக்டாரில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாருங்கள். அதோட ஆல் டைம் ஹைக்கிலேருந்து பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூவ் தான். 2768 ஒரு எப்படி சொல்கிறது 2 வாரமாக அகைன் மேலே தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கரெக்டாக இந்த 2 நாளாகவே கரெக்டாக இருக்குது. ஸோ இது எங்கே மறுபடியும் பாட்டம் அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வரலாம். ஸோ இந்த 2768 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் சாய்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்ட்லேருந்து அப்படியே மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி
உங்களுக்கு பார்த்தோம்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த 2768 வந்து அதோட ஆல் டைம் ஹை, அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 3வது டைம் ஸோ கரெக்டாக அந்த மைனர் ட்ரெண்டை தொட்டுட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த கேண்டிலை பாருங்கள். ஸோ ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அகைன் அப்படியே மேலே போகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த மைனர் ட்ரெண்ட்லேயே வந்து அகைன் இன்னொரு கேண்டில் பிரிண்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் இதை ரெண்டாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000 கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும்போது அகைன் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும்போது ஒரு 10,000. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வேளை அதை விட்டு கீழே இறங்கினா இந்த ஆல் டைம் ஹைக்கு வந்துச்சுன்னா இன்னொரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நீங்கள் இந்த மைனர் ட்ரெண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு எஃப்எம்சிஜி செக்டார், இன்னொன்று லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப தைரியமாகவே இருக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காகவும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்ஸு எஸ்ஐபி முறையிலையும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் நான் நாளைக்கு வீடியோவில் கூட பிரேக் அவுட் ஆகுதா என்னன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நேற்று வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவிலையும் நான் உங்களுக்கு டார்கெட்லாம் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிரிட்டானியா. ஸோ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியோட ஆல் டைம் ஹை இந்த 5,943. ஸோ அந்த 5,943 வந்து டச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ரிஜெக்ஷன், அதாவது கிட்ட பார்த்தா ஸ்பின்னிங் டாப் தான் இருக்குது. ஸோ அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் இன்னும் கூட வரலாம். இல்லை இந்த ரிஜெக்ஷனோட அப்படியே கூட புல் பேக் ஆகியும் போகலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டால் பிரிட்டானியாவை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், தைரியமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து என்ன கேட்டால் அதோட அப் ட்ரெண்ட் சேனலில் இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட, இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்னோட அப் ட்ரெண்ட் சேனலில் பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ப்ரைஸ், அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் அகைன் புல் பேக் ஆகும்போது, பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாபர். ஸோ டாபர் வந்து அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இது டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு 2 கேண்டிலோ ஒரு கேண்டிலோ புல்லிஷ் கேண்டில் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறது. ஸோ நான் உங்களுக்கு இப்போது டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல் டைம் ஹை இந்த 658க்கு மேலே ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போக போதும். ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட டார்கெட் கிட்டத்தட்ட டாபர் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஒரு 30% வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இதை ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இதோட டார்கெட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைனர் ட்ரெண்ட்லேயும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக டாபரில் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த 3 ஸ்டாக்ஸையும் ரிவ்யூ பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த செக்யூரிட்டி இண்டெக்ஸ் செக்யூரிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிஎஸ்சி நேற்று ஒரு 18% அப்சைடில் போயிருக்கு. ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் சிடிஎஸ்எல் வந்து எம்சிஎக்ஸும் ஆல் டைம் ஹையில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள், சிடிஎஸ்எல்லையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி வந்து நேற்று மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 20% அப்சைடில் போயிட்டு 18.4லேயே நம்ம க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் கரெக்ஷன் முடிச்சுட்டு அகைன் இப்போ புல் பேக் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இதை அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை 1600, அதாவது அந்த கேண்டிலோட பாடி. ஸோ அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். விக்கு பார்த்தீங்கன்னா 1651 வருது. நீங்கள் அது வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த இந்த ஆஸ்ட்ரால் பைப்ஸ் வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நல்லா விழுந்திருக்கு. ஸோ இப்போது இதோட ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 1776 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இன்னும் அதுக்கு முன்னாடியே இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் அந்த 1776க்கு இன்னும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் மூவ் ஆகலை. ஸோ இப்போ கரண்ட்டாக அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1900 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் இந்த 1862 இதுக்கு முந்தைய ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஸோ அப்படின்றப்ப என்ன கேட்டால் ஒன்று இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1979க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேளை இந்த 1800 இந்த சேனலை 1862 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1776 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த 1776 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த 1776 வந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் செந்தில் முருகன் வந்து ஸ்பார்க் ஸ்டாக்ஸை கேட்டிருந்தார். ஸோ இந்த ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுனு. ஸோ கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இது நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 475 இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த சப்போர்ட் வரைக்கும் இந்த 212 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஒருவேளை 212 வரைக்கும் வந்துச்சுன்னா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் புல் பேக் ஆகும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒருவேளை ஸ்விங்க்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ எடுத்தால் இதோட இந்த 238 இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இது வந்து 212 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கும் கீழேயும் கூட வரலாம். ஸோ கரெக்டாக என்னை கேட்டால் என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த 252 இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுக்கலாம் இருந்தாலும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அகைன் கீழே வரும்போது இந்த 212 வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப கம்மியான எஸ்எல் இருக்கும். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா 192 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா எஸ்எல் வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
நம்ம பார்க்க போகிற அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த இன்னொரு ஸ்டாக் SJVN. ஸோ SJVN இப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த 122 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் வந்துட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது புல் பேக் ஆகும்போது மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த 122க்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 156 வரைக்கும் போகலாம். ஆனால் ஸோ நம்ம சொன்னதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரி வந்து இப்போ கிடையாது. இந்த 122க்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.